கியூட் பேபி அத்தியாயம் 28. நான் உங்கள் சுராமிகா. ஆபீஸ் வந்தவுடன் தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தவன் திடீரென்று அமைதியாக உட்கார்ந்தான். என்னமோ தெரியவில்லை, பிரியாவின் ஞாபகமாகவே இருந்தது அவனுக்கு. அவளை ஏன் திட்டினோம் என்று ஆத்திரமாக வந்தது. கார்த்திக்கு போன் அடித்து பார்த்தான். அவன் எடுக்கவில்லை. அன்பு அவன் ஆபீஸில் இருக்கும் போனுக்கு போன் அடிக்க கார்த்தி எடுத்தான். சொல்லுங்க சார், என்ன வேணும் என்று அவன் கேட்க, டேய், உன்னோட போன் அடிச்சா நீ எடுக்க மாட்டேங்கிற. இப்ப போன் பண்ணா சார் மோர்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட சார் எனக்கு தேவை கிடையாது. புதுசா நீயா ஏதாவது கூப்பிட்டு இருக்காத கார்த்தி. தயவு செஞ்சு என்னோட பேசு, அப்பதான் உனக்கு புரிய வைக்க முடியும். நீ ஒண்ணு என்கிட்ட பேச வேண்டாம் அன்பு. நீ யோசிச்சு பாரு, இத்தனை நாள் பிரியா உன் கூட இருக்கா. பிரியா இந்த தப்பை செய்வான்னு நீ நினைக்கிறியா? செத்தாலும் செய்ய மாட்டா. நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் அதை நம்ப மாட்டேன். அவளுக்கு துரோகம் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நீ நினைச்சுக்கிட்டியா? அப்படியெல்லாம் இல்ல. சின்ன பிள்ளை மாதிரி அவ. அது தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிடா, நான் தான் தப்பா சொல்லிட்டேன், போதுமா? மன்னிச்சுக்கோ. உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லித்தானே நானும் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஏன் நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? எனக்கு நல்லா புரியுது. சுபி இங்க வந்தது உனக்கு பிடிக்கல. அது எனக்கு நல்லா தெரியுது கார்த்தி. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, சுபியை என்னால விட முடியாது. அவ வயித்துல குழந்தையோட இருக்கா. நான் அவளை நல்லபடியா அவங்க அம்மா அப்பா கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன், அவ்வளவுதான். நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லடா. நான் ஏன்டா உன்னை தப்பா நினைக்க போறேன்னு? உனக்கு அவதான் வேணும்னா நாங்க எல்லோரும் அதை ஏத்துக்க தயாராத்தான் இருக்கோம். அவள் எங்களை என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நீ நல்லா இருந்தா போதும் தான் நான் நினைப்பேன். பிரியாவை கூட நானே கூட்டிட்டு வர்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பேசிட்டேன் ஸ்னேகா கிட்ட. ஸ்னேகாவும் ஓகே சொல்லிட்டா. இது மாதிரி பல தடவை சொல்லியிருக்கேன், பேசாத. இப்படி இங்க பாரு, நான் பிரியாவை அனுப்ப மாட்டேன். நீ போய் உங்க அம்மா கிட்ட எப்ப நீ சொல்றியோ அப்பதான் பிரியாவை அனுப்புவேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டு பிரியாவை கொன்னுடுவீங்க. ஓ, அப்படியா அன்பு? இப்ப மட்டும் அங்க என்ன நடக்குது அன்பு? அதான் நடக்குது. அதுக்கு பேசாம என்னோட ரத்தத்துல கூட இருக்கிறவங்க உணர்வாவது அவளுக்கு வரும், ஒரு தைரியமா இருக்கும். அதுக்காக தான் நான் கூப்பிடுறேன். சரி, பிரியா வரேன்னு சொன்னா நீ கூட்டிட்டு போ, போதுமா? என்று சொல்லிக்கொண்டு போனை வைத்தான். போனை வைத்த அன்பு யோசித்துக் கொண்டே இருந்தான். பிரியா இதை ஒத்துக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி போவாள் என்று யோசித்தான். பிரியா பொய் சொல்ல மாட்டா. சுபி அப்படி இல்ல, பொய் சொல்ல கூட தயங்க மாட்டாள் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நம்ம பிரியாவை சந்தேகப்பட்டோம் என்ற ஒரு உணர்வு அவனுக்குள் வந்தது. அவள் தந்த சாப்பாட்டை தூக்கி எறிந்து விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனிடம் இருந்தது. மாலை நேரம் அவசர அவசரமாக வீட்டிற்கு புறப்பட்டு கொண்டிருக்க அவனுக்கு ஒரு போன் வந்தது. என்ன சுபி, சொல்லு என்று அவன் சொல்ல, நீ மத்தியானம் லஞ்ச் ஆர்டர் பண்ணி இங்க வர வச்சுட்ட. ஆனா நீ வரவே இல்லை. நீ வருவேன்னு நினைச்ச அன்பு. ஏன் அன்பு நீ வரல என்று அவள் கேட்க, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சுபி, என்னால வர முடியல. சரி, நீ உடம்ப பாத்துக்கோ. இன்னைக்கு நர்ஸ் வருவாங்க, உன் பக்கத்திலேயே இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போறேன். நர்ஸ் எதுக்கு வர்றாங்க? அதான் என்ன பாத்துக்கிறதுக்கு நீ இருக்கியே. நீ போதும், பிளீஸ். இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துட்டு போ. எனக்கு ரொம்ப முடியல, காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குது அன்பு என்று அவள் கெஞ்ச, சரி இரு வரேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் காரை இயக்கினான். கார் சுபிக்ஷாவின் வீட்டை நோக்கி சென்றது. வீட்டிற்கு போய் அவளுக்கு தேவையானது எல்லாம் செய்து கொடுத்தான். கொஞ்ச நேரத்தில் நர்ஸ் வந்து கதவை தட்ட அவன் கதவை திறக்க சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள். பேஷண்ட் எங்க சார் இருக்காங்க என்று கேட்க அவன் அந்த ரூமை கையை காட்ட அவள் உள்ளே சென்றாள். இருவரும் உள்ளே வருவதை பார்த்த சுபி, இவங்க யாரு என்று கேட்க, அதான் சொன்னனே, உன்னை பாத்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு. அவங்கதான் இவங்க. உன்னை நல்லா பாத்துக்குவாங்க. நைட்டு ஃபுல்லா நீ இவங்க கூட தான் இருந்துக்கோ. இவங்க இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்பாங்க. சுபியால் ஒன்னும் பேச முடியவில்லை. குழந்தைக்காக ஒத்துக்கொண்டாள். சரி, அவங்க இங்க இருக்கட்டும், நீ எங்கேயும் போகாத, பிளீஸ் இங்கேயே இரு என்று அவள் கேட்க, சாரி சுபி, எனக்காக பிரியா காத்துட்டு இருக்கா. நான் போகணும். நான் கொஞ்ச நேரம் வரைக்கும் இங்கேயே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேணா போறேன். நீ தூங்கு, நீ தூங்குனதுக்கு அப்புறம் போறேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். சுபி வேண்டுமென்றே தூங்காமல் காத்திருந்தாள். அவனோ இவள் தூங்கிய பின்பு போகலாம் என்று நினைத்து காத்திருந்தான். ஆனால் அவள் தூங்கவே இல்லை. ஒரு வழியாக அவள் கண்கள் மூடிக்கொண்டு வந்தது. தூங்கிவிட்டாள், அப்படியே தூங்கிவிட்டாள். கிளம்பி ஓடினான். மணி 11:30 தாண்டி இருந்தது. வண்டி ஓட்டி கொண்டிருக்கும் போதே பிரியாவின் ஞாபகம்தான் வந்தது.
அவள் இருட்டில் எப்பொழுதும் தனியாக இருந்ததில்லை. எப்படி இப்பொழுது இருப்பாள் என்ற எண்ணம் அவன் ஓட்டங்களில் ஓடிக்கொண்டே இருந்தது. சாலைகளில் எந்த வண்டிகளும் அதிகமாக செல்லவில்லை. 1, 2 வண்டிகள் மட்டும் செல்ல இவன் அதிவேகமாக வீட்டிற்கு சென்றான். காரை நிறுத்தி கொண்டு லிப்டில் ஏறப்போக எதுக்கும் பார்க்குக்கு போய் வருவோம் என்று ஒரு எண்ணம் அவன் மனதில் பட நடந்து அந்த சைட் போய் பார்த்தான். அவள் அந்த பார்க்கின் முன்னால் இருக்கும் சோபாவில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பிரியா. குளிர் தன் உடம்பை நடுங்க வைத்தது. காருக்குள் இருந்த இவனுக்கே இப்படி இருந்தால் வெளியே காற்றில் இருக்கும் அவளுக்கு எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே அவள் அருகில் செல்ல அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். பைத்தியக்காரி, நீ எதுக்கடி இங்க படுத்திருக்க? ஏண்டி என்னோட உயிரை வாங்குற என்று அழுது கொண்டே அவளை தூக்கினான். மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். ஓனரே, ஏன் லேட்டு? சாப்பிட்டீங்களா? நான் காலையிலிருந்து ஒன்னும் சாப்பிடல, பசிக்குது என்று அவள் புலம்பினாள். ஆனால் கண்கள் இறுக மூடியிருந்தது. அவளை அள்ளி அணைத்து தூக்கி கொண்டு வீட்டிற்கு சென்றவன் அவளை போய் கட்டிலில் படுக்க வைக்க அவளோ அந்த கனவில் அவங்கதான் கீழே ரசத்தை ஊத்தி அவங்களே வலிக்கு விழுந்துட்டாங்க. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா உங்களை பார்த்த உடனே என் மேல பழி போட்டுட்டாங்க. என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல. என் பேச்சை யாருமே கேட்கல. நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். அவங்க எனக்கு எதிரியா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க அப்படி சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சாரி ஓனர், உங்களை கஷ்டப்படுத்துறேன் போல என்று கண் கலங்க புலம்பிக் கொண்டிருக்க, ஏய் பேபி, நீ கியூட் பேபில, தயவு செஞ்சு அழாத. நான் தெரியாம காலையில சத்தம் போட்டுட்டு போயிட்டேன். சாரி டி, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சரி விடு, பாத்துக்கலாம். இப்ப நீ படுத்து தூங்கு. அவளை தூங்க வைத்துக் கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றவன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வெளியில் வந்தவன் கிச்சனில் போய் பார்த்தான். ஒன்றுமில்லை, எதுவும் செய்திருக்கவில்லை. காலையில் செய்தது மட்டும்தான் இருந்தது. அதுவும் அவள் சாப்பிடவில்லை என்று தெரிந்துவிட்டது. ஒரு கப் பாலை எடுத்துக்கொண்டு அவள் அருகே போய் அவளை தூக்கி உட்கார வைத்து அந்த பாலை பருக வைத்தான். பால் குடித்தவுடன் அவள் விழித்து கொண்டவள் எழுந்து உட்கார்ந்தாள் நன்றாக. ஓனரே, நான் எந்த தப்பும் செய்யல. என்னை இங்க பாருங்க. என் கூட பேச மாட்டீங்களா? ஏன் பேசாம போறீங்க? எப்படி இருக்காங்க சுபி? அவங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே? எனக்கு பயமா இருந்தது. ப்ளீஸ், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போங்க என்று அவள் சொல்ல, அவள் நல்லாதான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இப்ப படுத்து தூங்கு. காலையில எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். காலையில எனக்கு நீ டிஃபன் வைக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ போய் தூங்கு என்று அவன் அருகில் போய் அவளை தட்டி கொடுக்க அவளும் படுக்காமல் மறுபடியும் உட்கார்ந்திருந்தாள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தவள் தலையை கீழே குனிந்து கொண்டு, நான் யாருக்கும் கஷ்டம் தர விரும்பல. நான் மாமா கூடவே போயிருக்கேன். என்னை மாமா கூட அனுப்பி விட்டுருங்க பிளீஸ் என்று அவள் சொல்ல, அதை பேசிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய கோபம் கொஞ்சம் தலைக்கேறியது. தெரியுண்டி என்று சொல்லிக்கொண்டே பக்கத்தில் இருந்த பாட்டலை போட்டு உடைத்தான். மக்களே, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க. அந்த கதை உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல 2 வார்த்தை கமெண்ட் போடுங்க. ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு போங்க. நன்றி.